10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6இல் 7வது கணக்கு பார்க்குறோம். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை எப்படி கணக்கிடலான்னா 602க்கும் 402க்கும் இடையேயான மொத்த இயல் எண்களின் கூடுதல் கணக்கிட்டுட்டு அதுக்கடுத்து 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் கணக்கிட்டுட்டு அந்த ரெண்டு மதிப்பையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் என்னான்னு தெரிஞ்சிடும். முதல்ல மொத்த இயல் எண்கள் என்னான்னு எழுதிடலாம். 602க்கும் 902க்கும் இடையே உள்ள இயல் எண்கள் 603, 604, 605 எக்ஸட்ரா 901 நிறுத்திக்கலாம். இடைப்பட்ட எண்கள்ங்கிறப்ப இதில் முதல் மதிப்பு A 603, D = 604 - 603. அடுத்தடுத்த எண்கள் தான் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸ் ஆனது 1. 901 அப்படிங்கிறது இறுதி உறுப்பாக இருக்குது. L = 901. இதனுடைய கூடுதல் நம்ம என்னான்னு கணக்கிடணும். அப்போ கூடுதல் கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப எத்தனை உறுப்புகள்னு தெரிஞ்சால் தான் நம்ம கூடுதல் கணக்கிட முடியும். அப்போ முதல்ல n எழுதிக்கலாம். n = L - A / D + 1. n = Lோட மதிப்பு 901 - A வானது 603 / D1 + 1. மைனஸ் பண்ணிக்கலாம். 11 - 3ஓட மதிப்பு 8. அடுத்து 9 இருக்கும். 9 - 0 9. 8 இருக்கும். 8 - 6 2. 1ஆல் வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதே மதிப்பு தான் வரும் +1. n = மதிப்பானது 299. கூடுதல் கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப Sn தெரியணும். Sn = n/2 × இறுதி உறுப்பு தெரியறதுனால ஃபார்முலா என்ன எடுத்துக்கலாம்? A + L. எண்ணுக்கு பதிலாக 299 பிரதியிடலாம். என்னோட மதிப்பு 299/2. ஏவோட மதிப்பானது என்ன? 603 + L ஆனது 901. 299/2 பர்ஃபெக்டாக வகுபடாதுங்கிறனால அப்படியே எழுதிடலாம். இது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா 3 + 1 4 0 9 + 6 15 1504. கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 7 2 14 மீதி 1 2 10 2. 299 × 752. இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா S 299ஓட மதிப்பானது 2,24,848ன்னு நமக்கு கிடைக்கும். 602க்கும் therefore 602க்கும் 902க்கும் இடையே உள்ள அனைத்து இயல் எண்களின் கூடுதல் 2,24,848. அடுத்து கொடுப்போம். அடுத்து 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதல் என்னான்னு கணக்கிடுவோம். முதல்ல 4ஆல் வகுபடக்கூடிய எண்களை எழுதிடலாம். 602க்கும் 902க்கும் இடையே உள்ள நான்கால் வகுக்கும் அனைத்து இயல் எண்கள் முறையே 603 அப்படிங்கிறது நமக்கு 4ஆல் வகுபடாது. ஏன்னா அது ஒரு ஒற்றைப்படை எண். முதலில் 4ஆல் வகுபடக்கூடிய எண்ணானது 604. அடுத்தடுத்த எண்கள் வேணுங்கிறப்ப 4 நாளாக கூட்டிக்கலாம். 608 612 எக்ஸட்ரா. அடுத்து 901 4ஆல் வகுபடாது. 900 அப்படிங்கிறது 4ஆல் வகுபடும். அப்போ இங்கே இறுதி உறுப்பாக 900 நம்ம எழுதிக்கலாம். இதில் A = 604
டி ஈக்குவல் டு 4ஆல் வகுபடக்கூடிய எண் 4, எல்லானது 900. இங்கேயும் கூடுதல் கணக்கிட்டு 2 கூடுதலையும் மைனஸ் பண்ணணும். அப்போ கூடுதல் கணக்கிடணும்னா n என்னன்னு தெரியணும், n தெரியாது. அப்போ n ஃபைன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபார்முலா எழுதியிருக்கிறோம் l மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லோட மதிப்பானது 900 மைனஸ் ஏ 604 பை டியோட மதிப்பானது 4 ப்ளஸ் 1. 900 மைனஸ் 604. அப்போ n ஈக்குவல் டு 296 மைனஸ் பண்ணிட்டா வரும் பை 4 ப்ளஸ் 1. 1 நாங் 4, 7 நாங் 28, மீதி 1, நன்னாங்கு 16, 74 ப்ளஸ் 1. n ஈக்குவல் டு மதிப்பானது 75. Sn கணக்கிடலாம். Sn ஃபார்முலா என்ன? n/2 இன்ட்டு இதுவும் ஆல்ரெடி எழுதிட்டோம் a ப்ளஸ் l. s 75, 75 பை 2. ஏவோட மதிப்பானது 604 ப்ளஸ் எல்லோட மதிப்பானது 900. இதை சுருக்கலாம். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு மதிப்பு 75/2 பர்ஃபெக்டாக கேன்சல் ஆகாது. 604 ப்ளஸ் 900 1504. 1 2 7 2 14, மீதி 1 2 10, 2 2 4. 75 பெருக்கல் 752. ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா மதிப்பானது 56,400. therefore 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடும் இயல் எண்களின் கூடுதல் 56,400. கணக்கிட வேண்டியது 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரிசல்ட் என்ன? therefore 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப 4ஆல் வகுபடக்கூடிய, அதாவது மொத்த இயல் எண்களின் கூடுதல் 2,24,848 மைனஸ் 4ஆல் வகுபடக்கூடிய இயல் எண்களின் கூடுதல் 56,400. அப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா மதிப்பானது 1,68,448 வரும். தேங்க்ஸ்.